ஹாய் வெல்கம் டு நிலா டிசைன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா, பேட்ச் ஒர்க்குக்கும் ப்ரூச் ஒர்க்குக்கும் கன்ஃபியூஷன் ஆகுது, வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேட்சை ரெடி பண்ணி எடுத்து அதை டைரெக்டாக அப்படியே ப்ளவுஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அதுக்கு பேர் பேட்ச் ஒர்க் மட்டும்தாங்க. அது ஆரி நீடிலாக இருக்கட்டும், நார்மல் நீடிலாக இருக்கட்டும், அதை ரெடி பண்ணி இந்த மாதிரி ப்ளவுஸில் ஜஸ்ட்டு இப்போ நான் இங்கே ஒரு ஃப்ளார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, 5 பெட்டல் நான் ரெடி பண்ணி அந்த 5 பெட்டலையும் சேர்த்து இங்கே வச்சு ஒட்டி தைச்சிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி கைத்தையல் இருக்கும். இது ஒட்டிட்டு அடியில் தச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸில் நம்ம மேலே இதை ஒட்டிட்டு தைக்கிறதோ இல்லை ஒட்டிட்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறதோ அப்படின்னு சொன்னால் இது பேட்ச் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்சை ரெடி பண்ணி அதை ப்ளவுஸில் அப்படியே அப்ளை பண்ணுறதுக்கு பேர் பேட்ச் ஒர்க்கு. ப்ரூச் ஒர்க்குங்கிறது இன்கேஸ் உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்கல, இந்த மாதிரி ஆரியில் தான் நீங்கள் பேட்ச் பண்ணணும்னா, இப்போ ஆரியில் நீங்கள் பண்ண பேட்சை இந்த மாதிரி கரெக்டாக ஏதாவது ப்ளவுஸில் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது கூட ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பேரட் ஒரு நெஸ்ட்ல குட்டியோட இருக்கிற மாதிரி ஒரு பேட்ச். இந்த பேட்ச் அப்படியே ஒரு மரக்கலையில இருக்க மாதிரினா இந்த இடத்துல ஒரு மரக்கலையோ, இந்த இடத்துல ப்ரூச் மெட்டீரியல்ல ஏதாவது ஒரு டிசைன் நம்ம சேர்த்து பண்ணியிருந்தோம்னா மட்டும்தான் அது ப்ரூச் ஒர்க்கு. இல்லை வெறும் இந்த பேட்சை மட்டும் நம்ம ஒட்டிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் வெறும் பேட்ச் ஒர்க் தான், ப்ரூச் ஒர்க் கிடையாது. ப்ரூச் ஒர்க் அப்படின்னா அதுல அட்லீஸ்ட் சின்னதா நீங்க சின்ன சின்ன குட்டி ஃபிளார்ஸ், குட்டி டியூப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ரூச் மெட்டீரியல் இது கூட சேர்த்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது ப்ரூச் ஒர்க். இல்லைன்னா இதுக்கு பேரு பேட்ச் ஒர்க் மட்டும்தான். தேங்க்யூ.